Next sum number 8. In an examination, 50% of the students passed in mathematics. ஒரு எக்ஸாமில் மேக்ஸ் சப்ஜெக்டில் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அண்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் சயின்ஸ் சப்ஜெக்டில் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருக்காங்க. வைல் 10% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் போத் சப்ஜெக்ட்லேயும் 10% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க. எபோவ் 50 and 70 பாஸ்டு, 10% ஃபெயில் ஆகிருக்காங்க போத் சப்ஜெக்ட். 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். மினிமம் ஒன் சப்ஜெக்டில் பாஸ் ஆனவங்களோட கவுண்டிங் 300 ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இன் த எக்ஸாமினேஷன். இப்போ ஒன்லி 2 சப்ஜெக்ட்டுக்கு அவங்க ரைட் பண்ணுறதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதான் இஃப் தே டுக் எக்ஸாமினேஷன் இன் ஒன்லி 2 சப்ஜெக்ட். சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared in the examination. So அந்த total number of students let small x in denote பண்ணி, let x be the total number of students. total இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால total students வந்து 100% எடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 and 70% வந்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. பட் தேர்ட் ஒன் 10%ங்கிறது ஃபெயில் ஆனது. ஸோ அந்த ஃபெயில் ஆனதை பாஸுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். பை த கிவன் percentage of students passed in mathematics, n of m equal to 50%. Percentage of students passed in science, n of s equal to 70%. Percentage of students passed in both subjects, that is n of m intersection s equal to 100%. because total students 100%. 100லேருந்து ஃபெயில் ஆனவங்களை சப்ராக்ட் பண்ணோம்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 100% மைனஸ் 10% ஈக்குவல் டு 90%. ஸோ என் ஆஃப் யூஸிங் திஸ் ஃபார்முலா, யூஸிங் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அந்த ஃபார்முலா ஏ ரிப்ளேஸ்ட் பை எம், பி ரிப்ளேஸ்ட் பை எஸ். So percentage of students passed in at least means union denote பண்ணு. at leastங்கிற word union, at mostங்கிறது intersection. So n of m union s equal to n of m plus n of s minus n of m intersection s. So n of m 50% plus n of s 70 minus n of m intersection s 90. That is equal to 120 minus 90 equal to 30%. ஸோ மினிமம் ஒன் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் தான் 30%. ஸோ அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் 30% ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஒன் சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். பை த கிவன் கண்டிஷனில் மினிமம் ஒன் சப்ஜெக்டில் பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் 300ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 30% of total students passed in at least one subject equal to 300. அப்போ இதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அப்போ 30x total student, let x be the total students. So x into 30%, that is equal to 300. So x into 30 by 100 equal to 300. To find the value of x, so x equal to 300 into 100, that is 30,000 by 30. 0 cancel, 1000. So x value 1000. Therefore 1000 students appeared in the examination. Next sum number 9. A and B are two sets such that n of a minus b equal to 32 plus x, n of b minus a equal to 5x, and n of a intersection b equal to x. Illustrate the information by means of a Venn diagram. Given that n of a equal to n of b, calculate the value of x. a and bங்கிற டூ செட்ஸு, அதில் செட்டோட வேல்யூ n of a minus b வேல்யூ, n of b minus a வேல்யூ அண்ட் a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ கொடுத்துருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். இதில் இந்த கிவன் கண்டிஷன் n of a equal to n of b, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூஸிங் திஸ் டூ ஃபார்முலா n of a equal to n of a minus b
plus n of a intersection b. ஆல்ரெடி ரிசல்ட்ஸுங்கிற இதில் ரைட் பண்ணியிருப்போம், அதை பார்த்துங்க. n of a equal to n of a minus b plus n of a intersection b, and n of b equal to n of b minus a plus n of a intersection b. So by given condition n of a equal to n of b, apply formula, apply the value given data. n of a minus b value 32 plus x plus n of a intersection b x. So 32 plus x equal to n of b minus a 5x plus n of a intersection b x. So 5x plus x. So 32 x plus x 2x equal to 5x plus x 6x. So moving that side x value. So 32 equal to 6x minus 2x. So 6x minus 2x 4x. So x, find the value of x. X equal to 8. Next sum. Sum number 10. Out of 500 car owners investigated, 400 own car A and 200 own car B. 50 owned both A and B cars. Is this data correct? கிவனில் வந்து 500 கார் ஓனர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதில் கார் ஏயோட ஓனர் 400, கார் பியோட ஓனர் 200, அண்டு போத் ஏ அண்ட் பி அந்த 2 கார்ஸோட ஓனர் 50 அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த டேட்டாஸ் வந்து கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு கார் ஏ அண்ட் பியை செட் ஏ அண்ட் பின்னு டினோட் பண்ணிக்கிறோம். லெட் த செட் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் கார் ஏ அண்ட் கார் பி பி ஏ அண்ட் பி. By given data, n of a equal to 400, n of b 200, n of a intersection b 50. Using formula, we know that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. So 400 plus 200, that is equal to 550. So number of people who owned either car A or car B. Yeah, union means either. So 550. But total number of car owners investigate, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியது 500, பட் வந்திருக்கிறது 550 வந்திருக்கு. ஹியர் 550 கிரேட்டர் தென், அப்போ கிவனில் கொடுத்துருக்க டேட்டாஸை விட இது கிரேட்டராக இருக்கிறதுனால திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஸோ த கிவன் டேட்டா இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்று ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ண நோட்டில் ரைட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். Homework sum. In a party of 60 people, 35 had vanilla ice cream, 30 had chocolate ice cream. All the people had at least one ice cream. Then how many of them had first one both vanilla and chocolate ice cream, second one only vanilla ice cream, third one only chocolate ice cream? Thank you, students.